ஹalleluya, praise the Lord, hallelujah. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள இனிதான நாமத்தினாலே சபையாரை நாங்கள் வரவேற்கிறோம். ஹalleluya. ஜெபிப்போம். ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். பரலோக தகப்பனே, கொடுக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இம்மட்டும் நடத்தின இம்மானுவேல் தேவன் எங்களோடு கூட இருந்து இனிமேலும் வழிநடத்த வல்லவராக இருக்கிறீரே, அதற்காக சோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே பாடுகிற பாடல்களிலே உமது பிரசன்ன மகிமை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹalleluya. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே,
ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாத நம் தேவன். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம், தேவ மகிமை இந்த நேரத்திலே இந்த இடத்திலே வருவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து சில பாடல்களை நாம் பாடப் போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. இயேசுவின் நாமம் உண்டாவதாக, மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. You are my strength when I am weak. You are my strength when I am weak. You are my strength when I am weak. You are the treasure that I seek. You are my all in all. Seeking you as a precious well, Lord, to give up I'd be a fool. You are my all in all. You are my strength. You are my strength when I am weak. You are the treasure that I seek. You are my all in all. Seeking you as a precious one, Lord, to give up I'd be a fool. You are my all in all. Jesus, Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. Taking my sin, take my cross. Taking my sin, my cross, my shame. Rising again, I bless your name. You are my all in all. When I fall down, you pick me up. When I am dry, you fill my cup. You are my all in all. Take my sin. Take my sin, my cross, my shame. Rising up again, I bless your name. You are my all in all. When I fall down, you pick me up. When I am dry, you fill my cup. You are my all in all. Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. பலவீனத்தில் நீர் பெல, நான் தேடும் பொக்கிஷம் எனதெல்லாம் நீ
விலையில்லாத வைரம் நீ, இழந்தால் நான் என்ன செய்வேன்? எனதெல்லாம் நீரே. பலவீனத்தில் நீர் என் பெலன், பலவீனத்தில் நீர் பெலன். நான் தேடும் பொக்கிஷம் எனதெல்லாம் நீரே. விலையில்லாத வைரம் நீ, விழுந்தால் நான் என்ன செய்வேன்? எனதெல்லாம் நீரே. இயேசுவே ராஜாவே, துதிக்கு பாத்திரரே. இயேசுவே ராஜாவே, துதிக்கு பாத்திரரே. என் பாவங்கள் ஏற்கின்றேன், என் பாவங்கள் ஏற்கின்றேன். வெட்கம் மாற செய்கின்றேன், எனதெல்லாம் நீரே. விழுந்தால் தூக்கி விடுகின்றேன், விழுந்தால் தூக்கி விடுகின்றேன். கிண்ணம் நிரம்ப செய்கின்றேன், எனதெல்லாம் நீரே. என் பாவங்கள் ஏற்கின்றேன், என் பாவங்கள் ஏற்கின்றேன். வெட்கம் மாற செய்கின்றேன், எனதெல்லாம் நீரே. விழுந்தால் தூக்கி விடுகின்றேன், கிண்ணம் நிரம்ப செய்கின்றேன், எனதெல்லாம் நீரே. இயேசுவே இயேசுவே ராஜாவே, துதிக்கு பாத்திரரே. இயேசுவே ராஜாவே, துதிக்கு பாத்திரரே. இயேசுவே இயேசுவே ராஜாவே, துதிக்கு பாத்திரரே. இயேசுவே ராஜாவே, துதிக்கு பாத்திரரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஓ ரபலபா ஷதரியாந்தீரம். நெக்ஸ்ட், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. We going to sing a song. This is my desire from our bottom of our heart. Hallelujah. This is my desire. This is my desire, to honor you, Lord. With my heart I worship you. Again. This is my desire, to honor you, Lord. With my heart I worship you. All I have within me I give you praise. All that I adore is in you. Again. This is my desire, to honor you, Lord. With all my heart I worship you. All I have within me I give you praise. All that I adore is in you. Let's sing. Lord, I give you my heart, I give you my soul. I live for you alone. Every breath that I take, every moment I'm awake. Lord, have your way in me again. Lord, I give you my heart, I give you my soul.
I live for you alone. Every breath that I take, every moment I am awake, Lord, have your way in me. This is my desire to honor you, Lord, with all my heart. I worship you, all I have within me. I give you praise. All that I adore is in you. Hallelujah. Let give glory to the Lord. Hallelujah. 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 Heavenly Lord, we give you praise. We give you glory. We give you honor. Hallelujah. Everything. Hallelujah. In the name of Jesus Christ. Hallelujah. Hallelujah. Thank you, Lord Jesus. Praise the Lord. இந்த வேளையிலே நாம் ஜெபிக்க போகிறோம். We going to pray. Heavenly Father, bless this evening service, Lord Jesus. Speak with us through your word. Hallelujah. Through Holy Ghost, Lord Jesus, anoint us, bless us more and more. Give more and more grace, power. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 We need your presence. Hallelujah. Thank you for your presence, Lord Jesus. Thank you for your strength, Lord Jesus. Hallelujah. Among us. Hallelujah. Hallelujah. Thank you for everything you provide in our lives. Hallelujah. Thank you, Lord Jesus. Speak with us. Use us for your kingdom purpose, Lord Jesus. Lead us the path of righteousness and holiness. Hallelujah. 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 We ask in the name of Jesus Christ, every idol worship go in the name of Jesus Christ. We take inheritance, heavenly inheritance. Give us, Lord Jesus. Help us to proclaim the gospel of Jesus Christ. Spread the good news of Jesus Christ. Hallelujah. Come with us. Double among us, Lord Jesus Christ, this evening. Lord Jesus, stir us in our hearts, Lord Jesus. We want to hear from you, Lord Jesus. Desperate need, Lord Jesus. Take out every sin, every unwanted things from our lives, Lord Jesus. Give us boldness. Give us courage. Hallelujah. Praise the Lord. There is power in the name of Jesus Christ. There is healing in the name of Jesus Christ. Hallelujah. To break every chain. To break every chain. Hallelujah. 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 Holy Ghost fire is working on me. Holy Ghost fire. Holy Ghost fire. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. We asking in the almighty name of Jesus Christ. Amen and amen. Hallelujah. Praise the Lord. Please come. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you. இப்பொழுதும் நாம் காணிக்கை வேலைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஹalleluya. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். First Chronicles chapter number 29 verse number 9. We going to read offering message. First Chronicles chapter number 29 verse number 9. The people rejoiced because of their leaders' willingness to give, for they had given to the Lord with a whole heart. King David also rejoiced greatly. Hallelujah. Praise the Lord. இங்கே ஒன்று நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தாவீது ராஜா தேவனுடைய ஆலய பணிக்கு கொடுக்கும்படியாக கேட்ட பொழுது அங்கே ஜனங்கள் தாராளமாய் கர்த்தருக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை பார்த்து தேவ மனுஷனாகிய தாவீது ராஜா மிகவும் சந்தோஷம் அடைந்தான். In Malachi 3:10, God says, bring your full tithe to the temple treasury, so there will be ample provisions in my temple. தேவனுடைய ஆலயத்தில் ஆகாரம் நிரம்பி வழியும்படியாக நாம்
மல்கியா 3:10 படியாக கர்த்தருக்கு நாம் காணிக்கை மற்றும் தசம்போகத்தை நாம் கொடுப்போம். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் ஜெபித்து காணிக்கை எடுப்போம். அதற்கு முன்பதாக நாம் ஒரு பாடலை பாடப் போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுங்கள். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த, அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த, அவர் நல்லவர் நல்லவரே. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. ஆமென். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, படையப்பட்ட காணிக்கை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். தேவரீர் நீர் ஆசீர்வதித்து பரிபூரணமாய் ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை ஆண்டவரே செயல்முறைப்படுத்த நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக்கொள்ள ஆண்டவரே ஆவியானவரே எங்களுக்கு கிருபை பாராட்டும். விசுவாசத்தில் ஏறெடுக்கப்பட்ட இந்த காணிக்கை தசம்பாகத்தை தேவரீர் பலவத்திலிருந்து அங்கீகரித்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஓ ரபலபா ஷதரியாந்தரர. ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் தேவ செய்திக்கு நேரே கடந்து செல்ல போகிறோம். we going to hear from God. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah, hallelujah. Praise the Lord. Hallelujah, hallelujah. Praise the Lord. நாம் வாசிப்போம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிய வாசிக்க போகிறோம். 1 Corinthians chapter number 1 verses from 1 through 9. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிய. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன் ஆகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை சோதரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும்
குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பரலோக தகப்பனே, வாசித்த வேத பகுதியை நீர் ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு இடைபெறும் ஆவிக்குரிய சத்தியங்களை விலக்கி தரும். அவற்றை கேட்க எங்களுக்கு நல்ல அறிவையும் புத்தியும் கொடுத்தருளும். தேவனே, அடியானை எடுத்து பயன்படுத்தும். தளல் கொண்டு ஆண்டவரே நாவை தொட்டு ஆவியா எவ்வாறு பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Have Bible with you. Turn with me 1 Corinthians chapter number 1 verses from 1 through 9. நாம் வாசித்தோம். இங்கே தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுல் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தம் என்னது? இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி பவுலுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு எபிரேயராய் இருந்தார். தன்னுடைய வாழ்க்கையிலே சவுல் என்று அழைக்கப்பட்டார். அவர் ஒவ்வொரு நிருபங்களை எழுதும் போதும் அவர் தன்னை பவுல் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக ஆயின என்பதை நாம் பவுலுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அவர் எழுதுகிற நிருபத்தில் எல்லா இடத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் 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 என்று அவர் தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்திலே அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கே அவர் சீஷர்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். அங்கே சபைகளை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் பரிசுத்தவான்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். பரிசுத்தவான்கள் என்று சொல்லும்போது சபையிலே வருகிற விசுவாசிகளை குறிக்கிறது. தேவனால் அழைக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜீவியம் செய்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் தான் பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. கொரிந்து சபையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபை என்று வேதம் நமக்கு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சபை பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பரிசுத்தவான்கள் ஆகும்படியாக சிலரை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? தெரிந்து கொண்டு இருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக. இங்கே ஒரு நபரை நாம் பார்க்கிறோம். சொஸ்தேனேயு. 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 யார் இந்த சொஸ்தேனேயு? நாம் வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. யார் இந்த சொஸ்தேனேயு? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன் ஆகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும் என்று வேதம் சொல்லுகிறது. யார் இந்த சொஸ்தேனேயும்? நாம் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலரிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த சொஸ்தேனேயு யார்? அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போஸ்தலர் ஆக்ட் சாப்டர் நம்பர் 18 verse number 17. அப்போஸ்தலர் 18:17. அப்பொழுது கிரேக்கர் எல்லாரும் ஜெப ஆலய தலைவனாகிய சொஸ்தேனேயுவை பிடித்து நியாயஸ்தானத்திற்கு முன்பாக அடித்தார்கள். இவைகளில் ஒன்றையும் குறித்து கல்லியோன் கவலைப்படவில்லை. இங்கே சொஸ்தேனேயு என்பவன் ஜெப ஆலய தலைவனாய் இருக்கிறான். He is a synagogue leader. Hallelujah. He is a synagogue leader. சொஸ்தேனேயஸ் என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடுகிறது. அவர் என்ன பண்றாரு? பவுலோடு கூட இருந்து அவர் ஊழியத்தை நடப்பிக்கிறதை பார்க்கிறோம். கொரிந்து தேசத்திலே, கொரிந்து பட்டணத்திலே அவர் என்ன பண்றாரு? அப்போஸ்தலனாகிய பவுலோடு சேர்ந்து அவர் ஊழியம் செய்கிறார். அவர் ஜெப ஆலய தலைவனாய் இருக்கிறார். ஆலயத்திற்கு அவர் லீடராக இருக்கிறார், தலைவராக இருக்கிறார். இந்த சொஸ்தேனேயு என்ன பண்றாரு? சபையை கவனித்துக் கொள்ளுகிறார். சபைக்கு அவர் ஊழியம் செய்கிறார், வெளி ஊழியம் செய்கிறார். அவர் என்ன பண்ணுகிறார்? அவுட்ரீச் ஊழியம் பண்றாரு. அப்போ
சபையிலே நாம கூட ஊழியத்தில் அழைக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணணும்? மூத்த ஊழியர்களுக்கு நாம் உதவி செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சபை, கொரிந்து சபை என்ன பண்ணுது? பரிசுத்தவான்கள் ஆகும்படியாகவும் பரிசுத்தவான்களை உருவாக்கும்படியான ஒரு பணி இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அவர்கள் முன்மாதிரியாய் செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த சொஸ்தேனேயு என்ன பண்றாரு? ஜப ஆலய தலைவராக இருக்கிறார். ஜப ஆலய தலைவர் என்று சொல்லும்போது நாம் போகிற சபையை போல அல்ல, வேதத்தையே ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்ல. அவர்கள் நியாயப்பிரமாணத்தை விசுவாசித்து மோசேயின் கட்டளையை விசுவாசித்து இருந்ததான யூதர்கள் மத்தியிலே இந்த சொஸ்தேனேயு ஊழியம் செய்ததை நாம் பார்க்கிறோம். யூதர்கள் என்பவர்கள் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பவர்கள், மோசையினால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பவர்கள். ஆனால் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேவனை ஏற்றுக்கொள்ளுவார்கள், ஆனால் தேவ குமாரன் என்று இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இயேசுவை தீர்க்கதரிசியாய் ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அவரை தேவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் தான் யூதர்கள். அவர்கள் என்ன பண்ணாங்க? மதத்தை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தார்கள். இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேசியா என்பதிலே அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்போஸ்தலரிலே நாம் பார்க்கும் பொழுது 18ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 18:1, அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு வராரு. அங்க என்ன பண்றாரு? அவர் ஊழியம் செய்கிறார். ரோமாபுரியில் இருக்கும்போது அங்கே யூதர்கள் என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் அந்த யூத நாட்டை விட்டு போகும்படியாய் கிலோதிராயன் என்பவரால் கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அப்போ முதலாவது யூதர்கள் ரோமாபுரியில் இருக்கிறாங்க. அங்கிருந்து அவர்கள் விரட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கொரிந்துவிலே அவர்கள் வருகிறார்கள். அங்கே கொரிந்துவிலே அவர்கள் என்ன பண்ணுறாங்க? வாழ்ந்து கொண்டு இருக்கிற சமயத்திலே அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசுவை குறித்து அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. சவுலே சவுலே என்று இயேசு சவுலை அழைத்தார். எதற்காக அழைத்தார்? அவர் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொடுக்கிற மேன்மையான பணிக்காக, அப்போஸ்தலன் ஆகும்படியான பணிக்கை அழைத்தார். இவருக்கு அப்போஸ்தலன் இங்கே பவுல் எங்கெல்லாம் இடம் டைம் கிடைக்குமோ அங்கெல்லாம் அவர் என்ன பண்ணார்? தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். சீஷர்களை எழுப்பினார். நிறைய பேரை விசுவாசத்திற்குள்ள அங்கே நடத்தினார். நிறைய பேருக்கு இயேசுவை தெய்வம் என்று அறிவித்து, சுவிசேஷத்தை அறிவித்து, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அறிவித்து அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தினார். அவர்களை என்ன பண்ணாரு? அவர்கள் யூத ஜெப ஆலயத்தின் தலைவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினார். அவர்களையும் இயேசுவின் சீசராய் உருவாக்கினார். இன்று நீங்களும் நானும் அதை தான் செய்யலாம் என்று இருக்க வேண்டும். கர்த்தருக்காய், இயேசு கிறிஸ்துவுக்காய் நாம் என்ன பண்ணணும்? சீஷர்களை எழுப்ப வேண்டும், உருவாக்க வேண்டும். ஹல்லேலூயா. வசனம் 18ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 18:7 இவ்வாறு சொல்லுகிறது. அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யூஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு ஜப ஆலயத்திற்கு அடுத்ததாய் இருந்தது. ஜப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு, அடுத்த வசனம், ஜப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வேலையை நம் பார்க்க முடிகிறது. அவன் என்ன பண்றான்? கொரிந்து தேசத்திலே, கொரிந்து பட்டணத்திலே அவரை இயேசுவை குறித்து அவர் பிரசங்கம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவை குறித்து அவர் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சுவிசேஷம் செய்கிற வேலையை அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே வேதம் தெளிவாய் சொல்லு, கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு, கொரிந்து பட்டணத்திலே இருக்கிற அநேக சுவிசேஷத்தை கேட்கிறாங்க. எப்படி அவர் வைராக்கியம் கொண்டு பேசுறாரு? பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு பேசுற, இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே கிறிஸ்து என்று வைராக்கியம் கொண்டு பேசுறாங்க. அதை கேட்டுதானே கொரிந்து பட்டணத்தை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் விசுவாசிக்கிறாங்க. அவர்கள் ஞானஸ்நானமும் பெறுகிறார்கள். ஆனால் இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். அவர்கள் யார்? யூதர்கள். அவர்கள் என்ன பண்றாரு? அவற்றை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனதிலே விருப்பமில்லை. அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்ததன அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகளை தூஷிக்கிறாங்க. பவுலுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு விருப்பமில்லை.
அதை கேட்ட பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்த பலி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாய் இருக்கேன், இது முதல் புறஜாதியார் இடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லி என்று கடந்து போகிறதை நாம் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் அங்கே இன்னொரு விஷயமும் இருக்கிறது. யூதர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஜெப ஆலய தலைவனாக இருந்ததான இந்த சொஸ்தேனேயுஸ் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தாரோ, அதே போலவே அந்த கொரிந்து பட்டணத்திலே இன்னொரு ஜெப ஆலய தலைவனும் ரட்சிக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். வசனம் 8 இவ்வாறு சொல்லுகிறது, ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவர் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதற்கு முன்பதாக இந்த ஜெப ஆலய தலைவன் கிறிஸ்பு என்பவன் யாருக்கு அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான்? தேவனுக்கு விசுவாசம் உள்ளவனாக இருந்தான், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவனாக இருந்தான். ஆனால் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை. ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவற்றை ஏற்றுக்கொண்டு அவன் என்ன பண்ண, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசம் உள்ளவனான இன்னொரு ஜெப ஆலய தலைவன் என்ன பண்றாரு, சொஸ்தேனேயுஸ், அவரும் என்ன பண்றாரு, சொஸ்தேனேயு, அவரும் இவற்றை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ யூதர்கள் எல்லாரும் இந்த பவுலை கல்லெறிய அவர்கள் சித்தமாய் இருக்கிறார்கள். யூதர்கள் எல்லாரும் இவரை விசாரணை பண்ணணும், பவுலை விசாரணை பண்ணணும் அப்படி நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக கல்யாணம் என்பவருக்கு முன்பாக நிறுத்துறாங்க. இப்போ தேவனை தூஷிக்கிறான் என்று, தேவ தூஷணம் பண்ணுகிறார் என்று ஒரு பழியை அப்போஸ்தலனாகிய பவுல் மீது போடுகிறார். அங்கே பார்க்கும்போது இந்த இவையெல்லாம் கொரிந்து பட்டணத்தில் நடக்கிற காரியங்கள். ஒரு சபையை கட்டும் பொழுது, ஒரு சபையில பரிசுத்தவான்களை எழுப்பும் போது இப்படிப்பட்டதான காரியங்கள் இந்த மத சம்பிரதாயங்களை பின்பற்றுபவர்கள் மூலமாக சபைக்கு வரும், சடங்காச்சாரங்களை பின்பற்றுகிறவர்கள் மூலமாக வரும். அவற்றை விட்டு நாம் வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாசிப்போம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யூதர்கள் தங்களுடைய அந்த மதவெறியில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விருப்பமா இல்லை. இயேசு தேவனிடத்தில் இருந்து வந்தார், தேவகுமாரனாய் வந்தார். தம்முடைய சொந்த ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. இங்கே ஒரு விஷயத்தை நாம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெப ஆலய தலைவனாய் இருந்ததான சொஸ்தேனேயு மற்றும் கிறிஸ்பு என்பவர்கள் அவர்கள் தாழ்மையுள்ள இருதயம் இருந்தபடியினாலே அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் மற்ற யூதர்கள் ஏற்றுக்கொள்ள விருப்பமாய் இருக்கவில்லை. அப்படி கர்த்தரிடத்தில் இருந்ததான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் விருப்பப்படும் போது நம்முடைய இருதயத்தை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். தேவனோடு கூட நல்ல ஐக்கியத்தை வைத்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தம்முடைய குமாரன் என்று சொல்லும்போது தேவனுடைய குமாரன் நம்முடைய கர்த்தருமாய் இருக்க, நமக்கு கர்த்தர் எல்லாமே சிருஷ்டி கர்த்தா இயேசு கிறிஸ்து தான். அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராயிருக்கு. ஆனால் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு நாம் ஐக்கியமாய் இருக்கும்போது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் நம்மோடு பேசுவார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஆகவே இயேசுவை நம் வழியாக கொண்டு செயல்பட வேண்டும். இங்கே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நான் வாசிக்க போகிறேன். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Now the Lord had said unto Abram, get thee out of thy country unto a land that will see there. ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் ஒரு மனிதனை அழைக்கும் போது
when God calls you into his covenant, அவருடைய உடன்படிக்கையில் உன்னை அழைக்கும் போது உன்னை தனிமைப்படுத்த சொல்ற, ஒரு சில காரியங்களை பிரிக்கணும், செப்பரேட் பண்றாரு. என்ன பண்றாரு? தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு, பரிபூர்ணமாய் நடப்பதற்கு நீ என்ன பண்ணணும்? எல்லாமே விலக்கி விட வேண்டும், மத சம்பிரதாயங்களை விலக்கி விட வேண்டும். இங்கே ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ என்ன பண்ண? விட்டு வா, விட்டு புறப்பட்டு என்று வேதவசனம், விட்டு புறப்பட்டு என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமுடைய அந்த குடும்பத்தை நம்ம பார்க்கும்போது அவர்கள் விக்கிரங்களை வழிபடுகிறவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அவர் அதை விட்டுட்டு தான் வரணும். அவர்களுடைய தாய் தகப்பனை விட்டுட்டு வரணும், சொந்த ஜனத்தை விட்டுட்டு வரணும். உன் தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு வா, விட்டுட்டு வா, தேசத்தை விட்டுட்டு வா, உன் இனத்தை விட்டுட்டு வா என்று கர்த்தர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே யூதர்கள் தன்னுடைய அந்த சம்பிரதாயங்களை விட தயாராக இல்லை. தேவன் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக மாத்திரமல்ல, நீதியின் வழியிலே உங்களை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எப்பொழுதுமே ஜட்ஜ்மெண்ட் ஸ்பிரிட்டில் இருந்து வெளியில வரணும், கர்த்தருடைய நீதிக்குள்ளாக நாம் செயல்பட வேண்டும். ஒரு ஆத்துமா இழந்து போகும்போது, ஒரு ஆத்துமா பாவத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது அதை எப்படி கர்த்தரிடத்தில் திருப்ப வேண்டும் என்று நாம் பார்க்க வேண்டும். மோசே நியாயப்பிரமாணம், நீ இந்த பாவத்தை செய்தியா, இதற்கு இந்த தண்டனை என்கிறதை சொல்லி கொடுக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணம் அந்த பாவத்தில் இருந்து இழந்து போன ஆத்மாவை ரட்சிக்கக்கூடியதான ஒரு வழியை கற்பிக்கிறதா இருக்கிறது. ஆபிரகாம் அறிந்ததான தேசத்தை விட்டு அறியாத தேசத்திற்கு போகும்படியாக அழைக்கப்பட்டான். அன்னோன் லேண்ட். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த போது ஒரு தேவை இருந்தது. ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியதா இருந்தது. அதே சமயம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவன் தேவனுக்கென்று ஒரு அர்ப்பணிப்பு செய்ய வேண்டியதா இருந்தது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தர் அழைத்த பிறகு அவர் கர்த்தருக்காய் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்தினாலே அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் என்று அவர் நிருபங்களிலே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய சித்தத்தின்படியாக அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படியாக. அப்படி என்றால் தேவனுடைய சித்தத்திற்கு நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். இங்கே யூதர்களை நாம் பார்க்கும்போது அவர்கள் தேவனுடைய சித்தத்திற்கு அல்ல, தங்களுடைய சித்தத்திலே அவர்கள் வாழ விரும்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜெப ஆலய தலைவர்களாய் இருந்தார்கள், யூத முறைமைகளை பின்பற்றினதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பழக்க வழக்கங்களை விட்டு தேவனுடைய முறைமை, தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இந்த மாலை வேளையிலே உங்களை அழைக்கிறார். தேவனுக்கு முன்பதாக இந்த ஆபிரகாம் கீழ்ப்படிய வேண்டியதா இருந்தது மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டியதா இருந்தது. அப்பொழுது மட்டுமே தேவன் சொன்னதான வாக்குத்தத்தங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறும். எப்பொழுது நீ உன்னை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறாயோ, எப்பொழுது நீ உன்னை தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படுகிறாயோ, அப்பொழுது மாத்திரமே தேவனுடைய ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். To receive all God promised, Abraham had to leave all his past security. கடந்த காலத்தில் இருந்ததான என்னுடைய வாழ்க்கைக்கு என்று நான் சொத்தை வச்சிருக்கிறேன், ஆடு மாடை வச்சிருக்கேன், இந்த ஒட்டகத்தை வச்சிருக்கிறேன், இந்த நிலத்தை வச்சிருக்கேன், இந்த கூடாரத்தை வச்சிருக்கிறேன், இந்த வீட்டை வச்சிருக்கேன், தாய் தகப்பனை வச்சிருக்கிறேன். என் வாழ்க்கையில் கஷ்டகாலம் வரும்போது இவங்கெல்லாம் எனக்கு உதவியாக இருப்பாங்க, என் சொத்து சொகம் எல்லாம் எனக்கு உதவியாக இருக்கும்னு அந்த ஆபிரகாம் அவற்றை சார்ந்து இருக்கவே இல்லை. உன்னை கர்த்தர் அழைக்கும் போது கர்த்தரையே நீ முழுமையாய் சாய்ந்து கொள்ள வேண்டும். டோட்டல் சரண்டர் பிஃபோர் காட், ரிலை ஆன் காட். அப்பொழுது மாத்திரமே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீ சுதந்திரிக்க முடியும். 2 கொரிந்தியர் 5:17 இவ்வாறு சொல்லுகிறது, For we walk by faith, not by sight.
நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசித்து நடக்கிறோம், தரிசித்து நடக்கவில்லை என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதைதான் கர்த்தர் யூதர்கள் மத்தியிலே எதிர்பார்க்கிறார். நீங்க விசுவாசித்து நடக்க வேண்டும். கொரிந்து பட்டணத்திலே எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இதை தான் சொல்லி கொடுக்கிறார். For we walk by faith not by sight என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அப்போ இங்க ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் தேவனை விசுவாசித்து கண்காணாத ஒரு தேசத்திற்கு போய் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் சுதந்தரித்து கொண்டார். ஆபிரகாமுக்கு இந்த உண்மையான அந்த கீழ்ப்படிதலும் உண்மையான அந்த விசுவாசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அதை அங்கீகரித்து கொண்டார். ஆபிரகாமுக்கு மிகப்பெரிய ஒரு பட்டத்தை தேவன் கொடுத்தார், விசுவாசத்தின் தகப்பன் என்கிற பட்டம். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் அல்லவா அப்படின்னு யூதர்களே பேசும்படியான மிகப்பெரிய ஒரு பட்டத்தை கொடுத்தார். இயேசுவானவர் இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே நீர் ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் அல்லவா, ஆபிரகாமுக்கு முன்னையே நீ பிறந்தாயான்னு இயேசுவைய யூதர்கள் கேட்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஆபிரகாமை அவர்கள் என்ன பண்ணார்கள்? யூதர்கள் ஒரு தகப்பனாய் வைக்கிற ஸ்தானத்திலே அந்த ஜூவிஷ் நேஷன் யூத தேசத்திற்கே ஒரு விசுவாசத்தின் தந்தையாய் ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்தினதை பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தருக்கு முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கும் போது தேவன் ஆபிரகாமை உயர்த்தினது போல உங்களையும் உயர்த்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கம் அவுட். உன்னுடைய தேசத்தை விட்டு வெளியே வா, உன்னுடைய தேசத்தை விட்டு வெளியே வா, உன் இனத்தை விட்டு வெளியே வா. எதெல்லாம் ஆண்டவர் வெளியே வர சொல்றாரோ விட்டு நாம் வர வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணாரு? நான் நான் இப்படி தான் இருப்பேன், யூதர்கள் முறைமையை தான் நான் கடைபிடிப்பேன், இப்படி தான் வாழ்ந்தது உண்மைதான். அவர் சவுலாய் இருந்த காலத்திலே அவர் பவுலை மாற்றி கொண்ட பிறகு, கர்த்தரால் மாற்றப்பட்ட பிறகு அவருடைய பணி சீஷர்களை இயேசுவுக்காய் உருவாக்குவது, ஹல்லேலூயா, சுவிசேஷத்தை அறிவிப்பது, ஹல்லேலூயா. நாம் அவற்றை நாம் செய்ய வேண்டும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் பார்ப்போம். நம்ம ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். யார் சொல்றாரு? கர்த்தரே சொல்றாரு. பவுலுக்கு தரிசனம், நீ பயப்படாமல் பேசு. பவுலே நீ பயப்படாத, மௌனமா இராத, என்னுடைய சுவிசேஷத்தை நீ பிரசங்கம் பண்ணு, சத்தியத்தை சத்தியமாய் நீ போதனை செய், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு யாரும் தீங்கு செய்ய முடியாது, உன் மேல யாரும் கை போட, உன்னை யாரும் வெட்ட முடியாது, உன் தலையை எடுக்க முடியாது, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேகர் உண்டு என்பதை ஆவியானவர் பேசுகிறார். கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாய் சொல்ல, இந்த நாளில கர்த்தர் அதே சொல்ற, நிக்கோதேமே நீ பயப்படாத, என்னுடைய வார்த்தையை நீ பேசு, இந்த சென்னை பட்டணத்திலே அநேகர் எனக்காக இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஜெப ஆலயத்திலே வாசல்கள் திறந்தது. யூதர்கள் வழிபடுகிற அந்த ஜெப ஆலயங்கள், சினாகோக் எல்லாம், என ஜெப ஆலய தலைவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை யூத முறைமையின்படி நடத்தின அந்த முறைமை போய் இப்ப இயேசுவின் சீஷராய் அவர்கள் மாறினபடியினாலே இயேசுவை கிறிஸ்து என்பதை யூதருக்கு திருஸ்தாந்தப்படுத்தினான் அப்போஸ்தலனாகிய பவுல். அவரை பின்பற்றினதான இங்கே 2 பேரை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்பு என்கிற ஜெப ஆலய தலைவன்,
சொஸ்தேனேஸ் என்கிற ஜெப ஆலய தலைவன். இவர்கள் இருவரும் கொரிந்து பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அடுத்ததாக அந்த ஊழிய பணியை அவர்கள் செய்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நீங்களும் நானும் சபையாய் இருக்கிற நாம் இதை தான் நாம் செய்ய வேண்டும். எப்படி ஜெப ஆலய தலைவர்கள் இவர்கள் கிறிஸ்பு, சொஸ்தேனேயு எப்படி கொரிந்து பட்டணத்திலே அவர்கள் விசுவாசிகளை எப்படி ஜனங்களை தேவ சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்தினார்களோ, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி வழி நடத்தினார்களோ, எப்படி ஞானஸ்நானத்தின் பிரகாரமாக வழி நடத்தினார்களோ, விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி வழி நடத்தினார்களோ, அதை தான் நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 1 முதல் 7 முடிய நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும், ரோமர் 1 அதிகாரம் 1 முதல் 7 முடிய, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருள செய்திருக்கிறார் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. இங்க தெளிவாய் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி என்கிறதான அந்த தேசத்திற்கு எழுதும்போது அவர் தெளிவாய் சொல்லுகிறார், ஆவியின்படி மாம்சத்தின்படி தாவீதின் வம்சத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆனால் ஆவியின்படி அவர் என்ன பண்றாரு? தேவனுடைய